அது கூட துணி போட்டா அதே மாதிரி அவங்க துணி போட்டா அவளுக்கு என்ன போட்டா அவளுக்கு போடுறது வெள்ள துணியை போட்டு அப்படியே எடுத்துக்கணும். ஆமா 30 விழா நடக்குது. என்னென்ன விழா? 30 விழா. என்னென்ன இலவசமாக பிறந்த நாள் விழா. யூரியன் ஜாமான் எஜமான் இவரு பேர் அந்த மோகன் ராய். இவங்க 2 பேர் அங்கிருந்து வந்துக்கிறாங்க. நான் பேரரசு இல்லை, ஐயா தான் பேரரசு. நான் காவலாளி எடுப்படி ஏகாமரம். நல்லா இருக்குமா? நல்லா இது என் தம்பி எல்லாம் பாக்குறேன். சரி தேவடியா உன்னை எதுக்கு நம்ம கூட்டிட்டு வந்துக்கிறோம்? எதுக்கு? முக்கியமான விஷயம் தான் கூட்டிட்டு வந்துக்கிறோம். நீ என்ன பண்றீங்க எது பண்றீங்க எங்களுக்கு தெரியாது. மன்னர் அப்படியே கவுத்து சேர்ல தள்ளி விட்டுட்டா அது எங்களுக்கு தெரியாது. பார்க்க மாட்டாரு அவரு. அப்படி கிடையாது. நீ என்ன பண்றீங்க ஏது பண்றீங்க ஆட்டத்துல அவர் மயங்கணும். ஓ சொல்லு எதனா ஓய்வு போட்டோம் நமக்கு. ஆனா மறுபடியும் காலி போடுறாங்க. அது இல்ல வேற என்ன நீதான் கூட்டணும் சொல்லி அது நாங்க சொல்லுவோம். நாங்க மெட்டலாம் அதெல்லாம் விடு. சிறப்பா ஆடு ஆட்டு என்ன வேணாலும் கேளு. அவங்க கொடுப்பாரு வேணா அதேதான். சிறப்பு சிறப்பு சூப்பரா பாரு. பிரமாத்மா அண்ணன் உம்மால கீ கேச்சாங்க. உம்மால ஜார்ஜினா என்னடா பொம்மல புது மாடு அப்பலாம் புது மாடு கவனம் தண்ண எட்டு ஒன்னே தான் கம்மல என்ன கும்பல் புது மாடல போயிட்டு எங்க அம்மால கும்பிடும் கொப்படி சும்மா சும்மா பண்ணிட்டா குழுத்துன்னு ஜாலியா இருக்கு. சரி ஆட்டியா காலி காத்து என்ன பேசுற நண்டி துண்ணியா பத்துனியா அண்ணா கல்மு காத்து வட்ட அப்படிலாம் பேசாத ஒரு அப்படித்தான் பேசுவேன். உன்ன என்ன ரெஸ்பெக்ட் வந்து ஆடுறவங்களுக்கு அம்மா இப்படித்தான் பேசுவேன் நானு. நீ டான்ஸ் ஆனா எங்க டான்ஸ் எல்லாம் பாத்தியா? பாத்தாங்க மாடல் டான்ஸ் இன்னொரு டான்ஸ் ஆனா அது பாக்காரு பூஜை கிளம்புடி பணம் காணுமா? ஓ மை காட் கால் மாறி போச்சு. 2025 பணத்துக்கு கால் முளைச்சிருக்கும். அது பாத்ரூம் போயிருக்கும். பணத்துக்கு கால் முளைச்சிருக்கும் பாத்ரூம் போயிருக்கும். வரும் பணம் எப்படிதான் பாத்ரூம் போகும்? அந்த நோட்ல யாருக்கிட்ட அவருக்கு வராதான். நான் எவ்வளவு நாள் தான் அழிச்சிருப்பாரு போயிருப்பாரு. வருவாரு சாப்பிட்டு இருப்பாரு. வருவாரு ஆனா ஒரு நாள் என்கிட்ட வந்து அழுகுறாரு. உங்களுக்கெல்லாம் நான் உதவி பண்ணடா. வெள்ளக்காரன்னு சுதந்திரம் வாங்கி தந்தேன்டா. சாப்பாடு கிடையாது தூக்கம் கிடையாது. எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கி தந்தேன்டா. அந்த ரூபா நோட்ல போட்டா போடலன்னு நான் கேட்டேனாடா. என்ன ஏன்டா தூக்கி அந்த ரூபா நோட்ல போட்டீங்க? எனக்கு தூப்ப ஓய்ச்சாப்புல போறானா எனக்கு அசிங்கமா இருக்காடே. சுதந்திரம் வாங்கி கொடுத்தானே சரக்கு அடிக்கிறானா? எனக்கு தூக்கி கடாசுறான் அப்படி அசிங்கமா இருக்காரு. சுதந்திரம் வாங்கி கொடுத்து நான் அனுபவிக்குமாடா. அது வாரு பரவாயில்ல. இந்த பொம்பளைங்களாம் தூக்கி அன்னைக்கு வச்சுக்கிறாங்க. அசிங்கமா இருக்குறாங்க. அழுகுறாரு. ஜெம் ஜெம் நோட்டா சால கிளி போச்சு. ஏன் சொல்லுங்க ஜெம் ஜெம் ஆயிதாரா நோட் நஞ்சி சாக்கிஞ்சி எல்லாம் ஓட்டுடா. கம்பி கட்டனா சாங்க காட்ட முடியும். ஐயா ஐயா இவன் எடுத்துக்கிறான். ஐயா ஐயா அவர் தூங்குறாரு. ஃபேஸ் ரியாக்ஷன் பாருங்க. கண்டுபிடிச்சிக்கலாமா? குளர் வசன் மாதிரி பண்றான். நான் ஏன்டா இந்த வேலை துட்டு வேணுமா? ஆமா துட்டு வேணுமா? அப்பனா நான் கேட்க பதில் சொல்லு. டான்ஸ் இவரு ஒரு
துட்டு வேணுமா? அப்ப நான் கேள்வி பதில் சொல்லணும். கேள்வியா? அப்பதான் உனக்கு துட்டு. கேள்வி நீங்கள் எழுப்புகிறீரா இல்ல நான் எழுப்பட்டுமா? இல்ல இப்ப நான் எழுப்புறேன். சரி உங்ககிட்ட ஒரு 1500 ரூபாய் நான் கடன் வாங்கிட்டேன். அந்த 1500 ரூபாய் திருப்பி கொடுத்துட்டேன். உனக்கு லாபம் வருமா எனக்கு லாபம் வருமா? யாருக்குமே லாபம் வராது. யாருக்கு லாபம் வராது? வட்டி போட்டு கொடுத்தா எனக்கு லாபம் வரும். நான் வெட்டி இல்லாத வாங்குறேன், லாபம் வரும். ஆனா எனக்கு லாபம் வரும் 100 ரூபாய். எப்படிதான் வரும்? ஆமா நோவாது 100 ரூபாய் சம்பாதிப்பேன். லாபம் வராது. ஏதோ அந்த நேரத்துல 1500 ரூபாய் வாங்கி திருப்பி 1500 ரூபாய் கொடுத்துட்டான். ஆனா எனக்கு 100 ரூபாய் லாபம் வரும். எப்படி சொல்லு? அதெல்லாம் பார்த்து கத்துக்கிறீங்களா? அப்படிதான் ஜவுடியா. இப்போ உங்க அம்மா கிட்ட நான் ஒரு 1000 ரூபாய் கடன் வாங்கிட்டேன். எங்க அம்மா நான் யாரு? உங்க அம்மா தான் உன்னை பெத்தவளோ வளர்த்தவளோ எவ்வளோ வச்சு விடு. அவன் இவெல்லாம் பேசக்கூடாது. அப்ப நான் வாயாலே அவனுவா உங்க அம்மாளுக்கு பண்ணா சரி ஓகே. அவகிட்ட 1000 ரூபாய் கடன் வாங்கினேன் எங்க அம்மா கிட்ட. ஆமா நான் இல்லாத எங்க வச்சிட்டேன். அதுக்கப்புறம் உன்னை பார்த்து உங்ககிட்ட ஒரு 500 ரூபாய் கடன் வாங்கிட்டேன். 500 ரூபாய். அந்த 500 ரூபாயில 300 ரூபாய் மளிகை சாமான் வாங்கிட்டேன். எவ்வளவுக்கு? 300 ரூபாய்க்கு. 300 ரூபாய் மளிகை சாமான் வாங்கிட்டேன். மீதி எவ்வளவு கையில் இருக்குது? 200 ரூபாய். இது வீணை செலவு பண்ணிட்டாக்கா கணக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு இந்த 200 ரூபாய் எடுத்து உனக்கு 100 ரூபாய் கடன் கொடுத்துட்டேன். உங்க அம்மா கிட்ட 1000 ரூபாய் வாங்கினா அவங்களுக்கு ஒரு 100 ரூபாய் கடன் கொடுத்தேன். இப்போ உனக்கு எவ்வளவு தரணும், உங்க அம்மாளுக்கு எவ்வளவு தரணும்? எனக்கு 400, எங்க அம்மாவுக்கு 900. எவ்வளவு தமிழ்ல சொல்லு. எனக்கு 400 ரூபாய், எங்க அம்மாவுக்கு 900 ரூபாய் தரணும். இல்ல நீ தமிழ்ல பேசுமே பேசு, வெள்ளக்காட்சி போற மாதிரியே பேசு. அவள் தான் வரும், நான் கணக்கு சொல்ல மாட்டேன். 900 எங்க அம்மாவுக்கு தரணும். 900 அப்படிதான் நீ சொல்ல முடியும். வேற எனக்கு 400 தரணும். நீயே சேர்க்கிறியா? சொல்லுங்க. உங்க அம்மாளுக்கு எவ்வளவு தரணும்? 900 ரூபாய் தரணும். உனக்கு 400 ரூபாய் தரணும். நான் மொத்தம் சேரு 1300 ரூபாய். 1300 ரூபாய். இப்ப உன்னை எவ்வளவு தரணும்? இன்னும் 200 ரூபாய் தரணும். நான் மளிகை சாமான் எவ்வளவு வாங்கி வச்சுக்கிறேன்? 300 ரூபாய்க்கு வாங்கினேன். அதுல இருந்து 200 ரூபாய் எடுத்தா எவ்வளவு இருக்குது? 100 ரூபாய் லாபம் தானே? இல்ல நீ குழப்பறடா. கரெக்டா தான் நீங்க சொல்லு. 1000 ரூபாய் கடை வாங்கிட்டு உங்க அம்மா கிட்ட 1000 ரூபாய் எங்க மம்மி கிட்ட வாங்கினேன். அது ஞாபகம் இல்லாத வச்சேன். உங்ககிட்ட 500 ரூபாய் கடை வாங்கினேன். அதுல 300 ரூபாய் மளிகை சாமான் வாங்கிட்டேன். மீதி 200 ரூபாய் இருக்குது. 200 ரூபாய் இருக்கு. உங்க அம்மாளுக்கு ஒரு 100 ரூபாய் கடன் கொடுத்துட்டேன். உனக்கு ஒரு 100 ரூபாய் கடன் கொடுத்துட்டேன். உங்க அம்மாளுக்கு எவ்வளவு தரணும், உனக்கு எவ்வளவு தரணும்? அவங்களுக்கு 900 ரூபாய் தரணும், எனக்கு 400 ரூபாய் தரணும். சரி 1300 ரூபாய். நான் மளிகை சாமான் வாங்குது 300 ரூபாய். 200 ரூபாய் எடுத்துட்டா மீதி எவ்வளவு இருக்குது? தேவடி நோவாத சம்பாதிப்பனாலாம் கணக்குல புலி யாருக்கிட்ட வச்சுக்கிறீங்க? தேவடியா அது எனக்கு கடை வாங்கிக்கிறான். யாரு உனக்கா? நான் எப்பதான் முயற்சி பண்ணிக்கிறேன். சரி பரவாயில்ல, அதை விடு. ஆமா பணத்தை கூட கேள்வி பதில் சொல்லு. கேள்வி இன்னுமா? ஆமா 2 முறை எழுப்புறேன். நான் கேட்பேன். நானு நீ பதில் சொல்லணும். சொல்லுங்க. சரி ஒரு சைக்கிள் நீ எத்தனை பேர் எடுத்து போவேன்? சைக்கிள்னா மிதி வண்டி பத்தேண்டா பால்கார் கரகரப்பால அப்படியே குடிக்க கூடாது. டிபி நோய் வரும், ஆஸ்மா வரும், சளி கட்டும், எல்லாம் நோய் வரும். அதுக்கு தான் டீ வச்சோம் தண்ணி ஊத்தி கலக்குறாங்க. அது நம்ம தண்ணி ஊத்து பால் மாட்டா அவரே தண்ணி ஊத்தி விற்கிறாரு. அவரை நம்ம தப்பு நினைக்க கூடாது. இப்போ ஒரு சைக்கிள் எத்தி பேசுங்க. சைக்கிள்ல 3 பேர் ஏத்துவோம். உன் சாமாத்தி 3 பேர் ஏத்து. அதே சைக்கிள் நான் எத்தனை பேர் ஏத்துவேன்? எத்தனை பேர்? உம்மால 19 பேர் ஏத்துவோம். ஒரு சைக்கிள் உம்மா 19 பேர் வாடிமா. அவனா ஏத்த முடியாது. கேள்வி கேக்குறீங்க வெறியாத்துறேன். நான் அடிவாங்க வரேன். நான் ஏத்துவேன் 19 பேர் ஏத்துவேன். ஆனா நாளைக்கு ஏத்துவானுங்க எல்லாம் கேட்டு. போய் சொன்னாலே பொருந்தபடி ஒரு ஒண்ணு சொல்றேன் 19 பேர் நான் ஏத்துவேன். உனக்கு சொல்லு. ஓட்டி மொத்த நான் ஒரு ஆள். எனக்கு ஒரு டவுட். என்ன 19 பேர் படுத்து போட்டதுனால லூசா நான் மென்டலா. சைக்கிள் தான் ஏத்துமா. உட்கார வச்சு போவேன். ஆமா சைக்கிள் ஓட்டி மொத்த நான் ஒரு ஆள். நீ ஒண்ணு. உன்னை எத்தனை பேர் ஏத்தணும்? இன்னும் 18 பேர் வரணும். 18 சைக்கிள் ஆணும் விட்ட வளைஞ்சு நடக்கும். ஆமா அது மேல உக்காதீங்க. சீட் மேல. ஆமா நல்லா நடிக்கிறடா. அதான் சிவாஜி சேர்த்துக்காரு. சைக்கிள் கிட்ட மேல தெல்ல காணோம். சீட்டிங்க உக்காந்தீங்க. கொளுத்துன என்னப்பா அங்க எக்கோ அடிக்குது. நடிக்கிறேன்னா நான் எவ்வளவு நடிப்பேன். ஓஹோ முன்பில்ல காத்துக்கிறான்னு பாக்குறேன். நாங்க எப்பவுமே முன்பில்ல பார்க்க மாட்டோம், பின்பில்ல தான் பார்ப்போம். நான் கீழே பிடிக்கிறத பார்க்க. உன்னை எத்தனை பேரை ஏத்தணும்? இன்னும்
இன்னும் எத்தனை பேர் ஏறி இருக்கீங்க? ஓ, நான் ஒருத்தன் இருக்கிறேன். நீங்கள கணக்கு. ஆமா, இன்னும் 18 பேர் வரணும். இன்னும் 18 பேரை யாத்தணும். இப்ப யாத்திரம் பாரு 18 பேர். முன்ன ஒரு 9, பின்னாடி ஒரு 9, 9 9 ஏன்னா ஒரு சேர்த்தா உமால 19 பேரை நான் ஏத்து ஏத்த போறேன். நீ அந்த மாதிரி சொல்ற? ஐயா நான் போயிட்டு வரேன். பணத்தை கொடுத்துட்டு ஐயா. அவன் வச்சுட்டு இருக்கான். சத்தியமா அவன் தான் வச்சுட்டு இருக்கான். ஆமா, அவருக்கு நான் வச்சுங்க. டேய், அவன் பணத்தை நீ வச்சுக்கிறேன்னு சொல்லு. அவனுக்கு நான் அதுதான் தமிழ்ல சொன்னேன் நானு. நான் மட்டும் இங்கிலீஷ்ல சொல்றேன். ஓ, சூப்பர் பையமா சொன்ன மாதிரி. எரமாங்க நாட்டை எங்க வீட்டுக்காரன் இச்சு போட்டானா பக்கத்து வீட்டுக்காரன். அப்ப எரமாங்க நாட்டை அவன் தெரியல, பக்கத்து வீட்டுக்காரன் அவனா. ஆமா சப்பரடி. பத்தி நிப்பிரு. அம்மா இல்லை. மதிக்காம. அன்புசால் உலக பரிமுடி மக்களுக்கும் அரசகுல வேந்தர்களுக்கும் அரசியல் அதிகாரிகளுக்கும் இந்த 30 விழாவை காண வந்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எங்கள் முதற்க இசையால் பலர் மயங்க வைத்த இந்த ஆடவரத்தை பாராட்டி இந்த கஞ்சி புசுவேல் பஞ்சி சோக்கட மாட்டான். மாட்டிட்டான் மலையில. அப்பா அது முத்தாத்தை எதுக்கு அவங்களுக்கு கொடுக்குறீங்க நீங்க? இவள் இசையால் பலர் மயங்களுக்கு சக்தி படைக்கிறது. இந்த முத்தார நம்மிடம் இருந்தால் என்ன அவரிடம் இருந்தால் பணத்தை கொடுக்குற முத்தாத்தை கைட்டி கொடுக்குறீங்க. பணம் கொடுத்தால் செலவாகிறது. இந்த முத்தார கடைசி வரைக்கும் இது யாருடைய முத்தார? உனது தாய் வந்து விட்டாலே மணிமேகலை அவருடைய முத்தார. தாய போடுங்கப்பா. என் தாய் முத்தாத்தை கைட்டி ஒரு நாட்டிக்காரிக்கு கொடுக்குறீங்களே. நாட்டியக்காரி கேவலமா வேற என்ன சொல்லுவாங்க? நாட்டியக்காரி தான் இன்று நாட்டுக்கே ராணி. அவன் நாட்டுக்கு ராணியா நம்ம அரண்மனை ராணியா வேலை தப்பா நினைக்கிறேன். இது விலை மதிக்க முடியாது. விலை உயர்ந்தது. விலை மதிக்க முடியாது. நான் கேட்கறேன்னு தவறு நினைக்காதீங்க. இதுவரை நினைச்சதே கிடையாது. நினைக்க மாட்டீங்க? ஏன் நினைக்க மாட்டீங்கன்னா நினைச்சா ஈரமாகுமா? ஏற்கனவே நினைச்சதுல நின்று கிடக்குறேன் நான் வேற. இல்லைங்க ஐயா, விலை உயர்ந்ததுன்னு சொல்றீங்க. உங்களுக்கு எங்கதான் கிடைக்குது? இது விலை மதிக்க முடியாதது. இது எங்குமே கிடைக்காது. எங்க கிடைக்கும்? செய்யாறு மீனாட்சி தோட்டல தான் கிடைக்கும். 30 ரூபாய். 30 ரூபாய். எவ்வளவு? 30 ரூபாய். நீ வாங்கி கொடுத்தா உனக்கு அந்த கஷ்டம் தெரியும். நீ ஓசனை இதனுடைய கிழமை எவ்வளவு? 30 ரூபாய். அதான் நானும் சொன்னேன். இது 30 லட்சம். எனது மனைவி சரிங்க ஐயா, வரேன். அம்மா, உனக்கு உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம் போட்டாம்பா ரூம். அச்சா மாதிரி அப்பா எதுக்கு அவங்களை அரண்மனை தங்க வைக்கிறீங்க? இது வந்தார வாழ வைத்த நாடு. யாரையும் மிரட்டி அடித்து வாயில வைப்பாரு. ஏன்னு சொன்னால் இவன் எதற்கு தங்க வைக்க தெரியுமா? நான் நினைத்த போதெல்லாம் மக்களை இசையால் மயங்க வைக்கிறேன். பாருங்கப்பா, அவங்களை அரண்மனை தங்க வைக்க பாக்குற நாட்டு மக்கள் தப்பா பேசுறாங்க, தவறா பேசுவாங்க. நீ தவறான அனுபவம் போற. அப்பா நான் சொல்றதை கேளுங்க, அவங்களை அனுப்பிச்சு விட்டுருங்க. அவங்களுக்கு உண்டான நான் சொல்றதை நீ செய். நான் சொல்றதை நீங்க கேளுங்க. நான் சொல்றதை நீ செய். உனக்கு ஒண்ணும் தெரியாது. சின்ன பெண் போ. உனக்கு போய் ஒரு அதான் போ ஒண்ணு தெரியாது. ஒண்ணும் தெரியாது. அனுபவம் தெரியாது. போ. ஐயா கிறிஸ்தவத்தா ரொம்ப நன்றி ஐயா. என்னம்மா ஆனா ஏன்னா நீ சிங்கரா? எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? நான் ஒண்ணு ஒண்ணு இல்ல அதுக்கு பேசுறீங்க. அதுக்கு இல்லைங்க. வேற என்ன? எந்த ரூமே எப்படி இருந்தாலும் எனக்கு பரவாயில்லை. ஒரே ஒரு ரூம் மட்டும் எனக்கு கம்ஃபர்டபிள். ஒரே ரூம்னா என்ன ரூம்? ரெஸ்ட் ரூம்னா பாத்ரூம். ஓ, இந்தியன் பாத்ரூமா? பலிக்கல் போட்டு வச்சுக்கமா. நீ அங்கேயே சாப்பிடலாம், அங்கேயே போலாம், அங்கேயே போலாம். அவ்வளவு பிரமாதமா இருக்கும். தண்ணி ஒய்வுக்குன்னே இருக்கும். அது இந்தியன் வேண்டாம். வேற என்ன? வெஸ்டர்ன் வேணும். ஏன் முட்டி வலிக்கிட்ட உட்கார முடியாதா? அப்படியே உட்காந்து என்ன பண்ணுமா? உனக்கு அதை விட வச்சு நெட்ல ஆர்டர் பார்த்தேன். ஆர்டர் பண்ணிட்டேன். ஹெலிகாப்டர்ல வந்துங்குது. நாளைக்கு பாத்ரூம் மாட்டி விட்றேன். நீ போய் கீழே உட்கார வேணாம், முட்டி போட்டு உட்கார வேணாம், முக்க வேணாம். அவர் போய் இன்னும் பைப் ஒன்று ஒரு வச்சு நான் காத்து மூலியமா அப்படியே கரெக்டாக வச்சுக்கோ. இல்ல எப்படி கூடுவேன்? வந்தே தான் பாவன். ஏய் நீங்க யாரா போங்க. முதல்ல நீ தான் ஓபன் பண்ணும். ஆமா, நீ தான் முதல்ல உனக்காகவே தயாராகி வந்து போய் எனக்காகவே ஆமா, ஏன் போமாங்க? நீ போயிட்டு எதுவும் ஆவலன்னா நாங்க போவோம். ஓ டெஸ்டிங். ஆமா, கடல் வந்தா கூட வெடி கட்டிடும். அது குடல் வெளி வந்தா கூட வெடி கட்டிடும். அது
ஆமா புது மாடல் அது வெடிக்கட்டி அனுப்புறோம். ஏய் புறம்போக்கு மரியாதை கெடுத்துக்கு நாடோடி நாய். நானா நீதான் நீ தெரிஞ்சோ அடிக்க நீதான் நீ நாடு. ஐயா இதெல்லாம் பேச வேண்டாம்னு சொல்லுங்க. ஒரு காவல்காரன் இழிவாக பேசுகிறார். மனம் புண்படும்படி பேசுகிறார். புண்ணா பேசாத வேணா புண்ணா. நீ என்ன பார்த்து பேசுறீங்க? நீ என்ன பேசுறீங்க? இது வந்து நான் நீ டீல் பண்றீங்க. நான் பேசுவேன். உன்னா நல்லா இருக்குதா இல்லையா? நல்லா இருக்கிறாந்து ரூம் போட்டா வந்து விடு. போய் பாரு. வாய்ப்போ தேங்காய் பூவா தரம் போ. சிறந்த உணவு சாப்பிட்டு ரெடியாரு வருவாரு அவரு. பின்னாடி பாத்தீங்கன்னா போ காராட்டா மேற்கு 2 பேர் உக்காந்து வந்து நான் தொடர்ந்து கேளு. இது போல போனா 2 பேர் உக்காந்து வருவான். அதனால காலைல ஆச்சரிட்டு போ பணம் சொல்லுவாங்க. அது முன்னாடி போட்டு 2 சதுக்கு சரியா போடும். 4 பேர் சிரிக்கிற மாதிரி 4 பேர்ல 40 பேர் சிரிச்சாங்க. போதுமா போது பாடி பழகையா எதிராக இருந்தோம் நன்றாக இருந்தோம் வரப்போம் மன்னிப்போம். நான் வருகிறேன் மகன்றா. கண்ணுக்கும் செவிக்கும் விருந்தளித்து விட்டேன். இருந்தபோது சிறந்த உணவை உணவறிந்து உன்னோடு எங்க மகன் இந்த முப்பது விழாவை காண வந்து அனைத்து அன்பு உள்ளங்களுக்கு உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடம் அனைத்து ஏற்பாடு நான் பார்த்துக் கொள்கிறேன். நான் பட்ட வலையில் சிக்கிவிட்டால் மணிவரி நம்ம எதிர்பார்க்காத நடந்து போச்சு. காலை கேட்டு குத்துட்டான், தங்க இடம் குத்துட்டான். இனிமேத்த ஒரு கையா நவுத்தணும். அரண்மனையில் சாருமதி வைத்துக் கொள்வார். அதுக்கிட்டான். ஆனால் நான் சொல்வதை போல் சாருமதி இடத்தில் வரைக்கும் என்ன சொல்லணும் சொல்லு. அருகாமையா